Next one is benzoic condensation. So benzoic condensation வந்து என்ன பண்றோம், ஒரு aromatic aldehyde வந்து alcoholic KCN கூட add பண்ணிட்டு heat பண்றோம். So the product வந்து alpha hydroxy ketone வந்து form ஆகும். So example வந்து ஒரு benzaldehyde வந்து எடுத்துக்கிறோம். 2 molecules of benzaldehyde வந்து எடுத்துக்கிறோம். So இந்த ஒரு moleculeல இருக்கிற benzaldehydeல இருக்கிற hydrogen வந்து என்ன பண்ணுது, இன்னொரு benzaldehyde கூட போய் join ஆகுது. So அப்ப இது ஒரு benzaldehyde, இது ஒரு benzaldehyde. So இந்த benzaldehydeல இருக்கிற hydrogen, so first moleculeக்குள்ள இருக்கிற oxygen கூட போய் join ஆயிடுது. So we are getting C6H5. So இங்க இருக்கிற CH அப்படியே இருக்குது. இந்த hydrogen இங்க சேர்ந்தோனே changes into the OH. So இந்த C double bond with O, C6H5 அப்படியே இருக்குது. So the compound name is benzoin. So இதோட IUPAC name வந்து so 2-hydroxy. So இதோட second positionல hydroxy இருக்கறனால 2-hydroxy. So 1 2. So இப்ப இந்த கார்பன், so இந்த கார்பன் ரெண்டு கார்பனுமே என்ன இருக்குது, ஒரு phenyl group வந்து present ஆயிருக்கு. So 1 2 டைஃபினைல், ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன். So இங்க ketonic group இருக்கனால ஓன். So ethanone. So the compound name is 2-hydroxy 1,2-diphenyl ethanone. So next one is Knoevenagel reaction. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா acetaldehyde எடுத்துக்கிறோம். acetaldehyde reacting with the malonic acid. So இந்த malonic acidல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் வந்து aldehydeல இருக்கிற ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி so வாட்டரா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. So we are getting C6H5 CH double bond with so இந்த கார்பன் so again COOH வந்து present ஆயிருக்கு. So and then நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற COO வந்து CO2 கேஸா வெளில போயிடுது. So the compound is C6H5 CH double bond with so இந்த CH COOH. So the compound name is cinnamic acid. So next வந்து reaction with the amine. So இங்க என்ன amine நம்ம எடுத்துக்கிறோம்னா aniline வந்து எடுத்துக்கிறோம். So benzaldehyde aniline கூட ட்ரீட் பண்றோம். So aniline இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் so benzaldehydeல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. So நமக்கு ரிமைனிங் வந்து என்ன கிடைக்குதுன்னா C6H5 single bond with CH double bond with nitrogen so and then C6H5. So இந்த காம்பவுண்டோட நேம் வந்து benzyl aniline. So common name வந்து Schiff's base. So next வந்து condensation with the tertiary aromatic amine. So tertiary aromatic amine. So tertiary so NN dimethyl. So டைமெத்தில்னா ரெண்டு மெத்தில் குரூப் வந்து அனிலின் கூட. ஸோ அதாவது NH2 இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம இங்க ரெண்டு CH3 வந்து CH3 குரூப் வந்து சேர்த்திருக்கோம். ஸோ இதோட நேம் வந்து என்னது NN dimethyl aniline. So in the presence of the strong base. So strong base கூட இதை போட்டு ஹீட் பண்றோம். So benzaldehyde. So இங்க இருக்கிற dimethyl aniline. So இங்க இருக்கிற பென்சின் ரிங்ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் so benzaldehydeல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. So இப்ப இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம், பென்சின் ரிங் இந்த CH வந்து அப்படியே இருக்குது. So அப்ப இங்க இருக்கிற ரெண்டு பென்சின் ரிங்கும் என்ன பண்ணுது, so இந்த கார்பனோட வந்து அட்டாச் ஆயிடுது. ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ட்ரைஃபினைல் மீத்தேன். ஸோ அப்போ CH4ங்கிறது மீத்தேனோட ஃபார்முலா. ஸோ அந்த ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒவ்வொரு ஃபினைல் குரூப் வந்து இங்க ஆட் ஆயிருக்குது. ஸோ அப்போ 3 ஃபினைல் குரூப் இருக்கறனால ட்ரைஃபினைல் மீத்தேன். ஸோ மீத்தேன் தான் காமன் நேம். ஒரு கார்பன் இருக்கறனால மீத்தேன். ஸோ டை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி நேம் பண்ணலாம்னா மேலச்சைட் கிரீன் டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க வந்து என்னென்ன எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷன்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 HNO3 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் வந்து வெளில வரும் அப்படின்னு பார்த்தோம்னா NO2ங்கிற எலக்ட்ரோஃபைல் வரும். ஸோ அப்ப அது வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிற ஸோ நான் வர ஆட் ஆகுற சப்ஸ்டிடியூவன்ட் வந்து அதோட மெட்டா பொசிஷன்ல போய் ஜாயின் ஆகும். ஸோ இங்க இந்த நைட்ரேட்டிங் மிக்சர்ல இருந்து NO2 குரூப் கிடைக்கும். ஸோ அது வந்து அதோட மெட்டா பொசிஷன்ல போய் ஜாயின் ஆகுது. ஸோ we are getting the மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து என்ன குரூப் நமக்கு வெளில வரும், SO3H வந்து வரும். ஸோ அது வந்து மெட்டா பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகுது. ஸோ we are getting the மெட்டா பென்சால்டிஹைடு சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோரினேஷன். குளோரினேஷன் பண்ணும்போது குளோரின் குரூப் வந்து ஆட் ஆகும். ஸோ அதோட மெட்டா பொசிஷன் வந்து ஆட் ஆகுது. ஸோ the compound name is மெட்டா குளோரோ பென்சால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து
இது வந்து குளோரினேஷன்லயே 2 ஸ்டெப் இருக்கும். ஒண்ணு வந்து கேட்டலிஸ்ட் போடும்போது இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. இதே கேட்டலிஸ்ட் இல்லாம குளோரினேஷன் நடக்கும்போது, வேற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். த காம்பவுண்ட் நேம் இஸ் பென்சாயில் குளோரைட். ஸோ, நம்ம குளோரினேஷன்ல இங்க ஆட் பண்ற குளோரின்ல இருக்கிற அ ஒரு சிஎல்லும், இங்க காம்பவுண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளில போயிடுது. HCl வெளில போயிடுது. ரிமைனிங் ஒரு குளோரின் இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த CO கூட ஜாயின் ஆயிடுது. வி ஆர் கெட்டிங் தி COCl. த காம்பவுண்ட் நேம் இஸ் பென்சாயில் குளோரைட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன் வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இதுலேருந்து NO2 குரூப் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து இந்த அசிட்டோஃபினோனோட மெட்டா பொசிஷன்ல போய் ஜாயின் ஆகுது. த காம்பவுண்ட் நேம் இஸ் மெட்டா நைட்ரோ அசிட்டோஃபினோன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட்னா வந்து என்னன்னா அமோனிக்கல் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். சில்வர் நைட்ரேட் கூட அமோனிக்கல் ஒரு அமோனியம் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த காம்பவுண்ட் நேம் தான் நம்ம என்ன சொல்றோம்? அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஆல்டிஹைடோட எடுத்துட்டு வார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு சில்வர் மிரர் பிரைட்டா வந்து ஒரு சில்வர் மிரர் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இந்த டெஸ்ட் வந்து என்ன சொல்றோம்? சில்வர் மிரர் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னா, ஆல்டிஹைட் நம்ம குடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல ஆல்டிஹைட் இருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்றதுக்காக டெஸ்ட் தான் இது. ஒரு ஆல்டிஹைட் வந்து எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம அமோனிக்கல் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். தென் ஒரு பேஸ். போடும்போது என்ன ஆகுது? வி ஆர் கெட்டிங் தி சில்வர் வந்து கிடைக்குது. அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகுது? பிரைட் மிரர் மாரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங் சொல்யூஷன். ஃபில்லிங் சொல்யூஷன்ல என்னென்ன ஆட் பண்றோம்னா, ஃபில்லிங் ஏ. ஃபில்லிங் ஏவோட அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஏகோஸ் காப்பர் சல்ஃபேட் இருக்குது. அண்ட் தென் ஃபில்லிங் பி. ஃபில்லிங் பில வந்து என்ன இருக்குது? அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம், பொட்டாசியம் டார்ட்ரேட். வந்து ராஸ்டில் சால்ட்ன்னு சொல்றோம். இது இந்த 2 ஃபில்லிங் ஏ, ஃபில்லிங் பி அந்த சொல்யூஷன்ல ஆட் பண்ணிட்டு, அது வந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது டீப் ப்ளூ கலரா இருக்கிறது ரெட் கலரா மாறுச்சுன்னா, நம்ம குடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து ஆல்டிஹைட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எதனால அந்த ரெட் கலர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற காப்பர் 2+ இருக்கிறது குப்ரஸ் ஆக்சைடா மாறுது. அதனால தான் நமக்கு வந்து அந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பெனடிக்ஸ் டெஸ்ட். பெனடிக் டெஸ்ட்னா அந்த மிக்சர் வந்து என்னன்னா காப்பர் சல்ஃபேட், சோடியம் சிட்ரேட், NaOH. இது மூணுத்தோட சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? பெனடிக் சொல்யூஷன் சொல்றோம். அத வந்து நம்ம ஆல்டிஹைட் குரூப்போட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க Cu2+ இருக்கிறது. அங்க வந்து Cu2O மாறுது. குப்ரஸ் ஆக்சைடா மாறுது. ப்ளூ கலரா இருக்கிறது ரெட் கலரா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்ஸ் ரியேஜென்ட். ஷிஃப்ட்ஸ் ரியேஜென்ட்னா வந்து என்னன்னா, ரோசலின் ஹைட்ரோகுளோரைட் டிசால்வ்ட் இன் த வாட்டர். ரோசலின் ஹைட்ரோகுளோரைட் அந்த காம்பவுண்ட வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். டிசால்வ் பண்ணி நமக்கு ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெட் கலர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து பாஸ் பண்ணோனே அந்த ரெட் கலர் வந்து போயிடுது. நம்ம இந்த காம்பவுண்ட வந்து இப்ப வந்து ஆல்டிஹைட்ல வந்து ஆட் பண்ணோனே நமக்கு ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். ரெட் கலர் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம குடுக்குற காம்பவுண்ட்ல ஆல்டிஹைட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட். கீட்டோனுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணாது.